19ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். டைம் அதிகமாகிடுச்சு, வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 73 பிசி பாருங்கள். இந்த 73 பிசிக்கு பாருங்கள், கீழே வந்து 61 அப்படின்னு இருக்கும். இந்த 61 16 ஃபுல் ஆப்போசிட் ஆகும்போது அதுக்கு மேலே இருக்கிற 73ன்ற நம்பரு இங்கே 28 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த மாதத்தில் இந்த 37 வரும்போது இந்த 28 82 பிசி வருமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்துச்சு. சரி, இதில் என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா, இந்த 37 கீழே பாருங்கள், இந்த 693ன்னு இருக்குது. ஸோ அந்த 6ன்ற நம்பரில் என்ன நம்பர் வந்துருங்க பாருங்கள். இங்குமே வந்து ஒரு 96, இங்கே வந்து ஒரு 69. அதே மாதிரி இந்த 69 இங்கே பாருங்கள் 91 அப்படின்னு வருது. ஸோ இந்த 91 அப்படி வரும்போது, அதாவது இந்த 61 இங்கே 16 அப்படின்னு வருது. அப்போ அந்த 73ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட்டு திரும்பி 28 அப்படின்னு வருது. அதே மாதிரி இந்த 69 இங்கே வந்து 91 அப்படின்னு வரும்போது, அடுத்து பாருங்கள் அந்த 37ன்னு இருக்கிற நம்பரு அதே மாதிரி 82 அப்படின்னு சொல்லி ஃபுல் ஆப்போசிட்டு திரும்பி வருது. ஸோ இதில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஏபியில் 70 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த ஏபி 70 பாருங்கள், பிசியில் 75 அப்படின்னு வருது. ஸோ இது எல்லாமே பிசியில். அப்படி பார்க்கும்போது இது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பரு 42 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 424 இருந்து தான் இப்போ பிசியில் இல்லைன்னா ஆல் போர்டில். ஏன்னா இங்கே வந்து ஏபிலிருந்து ஏபி ஆப்போசிட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்படி பார்த்திங்கன்னா இந்த 93 அப்படின்ற நம்பரு டைரெக்டாகவே பிசிலிருந்து ஏசி அப்படின்ற நம்பர் கூட வந்திருக்கலாம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 61ன்ற நம்பர் கூட டைரெக்டாகவே 61 அப்படின்னு ஏபியில் வந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த மெத்தேடில் தான் அதாவது நேற்று 82ன்ற நம்பரே நம்ம எடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து நான் மறந்துடுவேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த 913 அந்த 93 வந்து இருக்கும்போதே நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருந்தால் இந்த 73க்கு 28 மாதிரி, அதே மாதிரி இந்த 37க்கு 82 அப்படின்னு ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 982 ஒரு ஃபாலோ வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதை முழுசாக வந்து பார்க்கல. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. இப்போ டைம் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 70ன்ற நம்பரில் இங்கே 75 அப்படின்னு ஆல் போர்டு அடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 61க்கு 61 வந்திருந்தாலுமே, இந்த 93க்கு இங்கே 93 வந்திருந்தாலுமே, அடுத்து அது கீழே இருக்கிற ஆப்போசிட் நம்பரு அடுத்த நாள் கேமில் வருது. ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ. அப்போ ஆல் போர்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 97 79 அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணுங்கள். அப்படின்னா பிசி 97 அப்படின்ற நம்பருமே ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இந்த 37 இந்த 17 37 அடுத்து 7 67. அப்போது ஒரு ஒத்தப்படையில் ஒரு 7ஆவது வரணும். அடுத்து வந்து 87 அப்படின்னு வந்துச்சு. அப்போ 67 87 17ன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் வரிசையாக பாருங்கள். 67 87 17 அப்படின்னு வரும்போது அந்த கேப்பில் பாருங்கள் 67 இதில் 87 அடுத்து 17 அப்படின்னு இருக்குது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 97 07 17 அப்படின்னு வரிசையாக தான் வரும். அப்போ இந்த 97ன்ற நம்பரு கேப் நம்பராக கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியில் ஒரு 97 வைங்க, இல்லைனா ஆல் போர்டில் ஒரு 97 79 ஒரு 99. ஏன்னா இந்த 44 ஃபுல் ஆப்போசிட்டுமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாருங்கள், இந்த 424 தான் இந்த நம்பர் எடுத்திருக்கோம். 97 79 99ன்ற நம்பருமே வருமானு பாருங்கள். ஒருவேளை 997 அடிச்சிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் 9 7 மேட்ச் ஆகுதா பாருங்கள். மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.